இன்னைக்கு முட்டை மட்டன் பிரியாணி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க முதியலுக்கு சமைச்சு கொண்டே குடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சட்டியில இருந்தாதான் அகப்பையில அள்ளி போடலாம். நாங்க அகப்பையில அள்ளி போடுறதா உங்களுக்கு தெரியுதே தவிர சட்டியில எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேது. எங்க சட்டியில ஒவ்வொரு பருக்கையும் காரணம் நீங்க தான். எங்க ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கவும் தான் எங்க சட்டி நிறைஞ்சு பருக்கு நிறையாவது. அதை தான் நாங்க கொண்டே சமைச்சு கொண்டே கொடுக்குறோம். அதனால அந்த வாழ்த்து முழுக்க உங்களுக்கு தான் சரி. நம்ம எப்பவுமே மாதம் வர்ற வருமானத்துல முதல் சமையல் நம்ம பார்வையாளருக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, உங்களுக்காக நாங்க சமைச்சு கொண்டு கொடுப்போம். அவங்க வயிறார சாப்பிட்டு நெஞ்சார்ந்த வாழ்த்துனாங்க அப்படின்னா அந்த வாழ்த்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்து சேரணும். நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். இது போக நம்ம வீடியோ எல்லாம் யாராவது பார்த்தவங்க, லைக் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வாழ்த்து போய் சேரணும்னு நாங்க இறைவனை வேண்டி எங்க பணியை தொடங்குறோம். அதாவது நாங்க பண்றது சரியா தப்பா தெரியல, மொத்தம் எங்க மனசுக்கு தோன்றதை எங்க மனசாட்சியோட பண்றோம். எல்லாருக்கும் நன்றி. சரியான கூத்து ஒண்ணு. கல்லுப்பு, என்னாங்க அத ஐயா தாத்தா 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 மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், பட்டை வகை, கருஞ்சீரகம், புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை,
தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, ஆட்டுக்கறி, கல்லுப்பு, பிரியாணி மசாலா அரைக்க போறேன். பிரியாணி மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மட்டும் தான் சேர்க்கிறேன். பட்டை வந்து இனிப்பு சுவையை கொடுக்கும், கிராம்பு வந்து காரம், ஏலக்காய் வந்து மனம் கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு சுவையான மட்டன் பிரியாணி கொடுக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சுக்குருவோம். உங்களுக்கு என்ன பின்னாடி ரோஸ் கலர்ல வேட்டில ஒட்டிருக்கு போன வாட்டி எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி எப்படி அம்மியில அரைச்ச பிரியாணி சாந்து, தண்ணீர், பிரியாணி அரிசி, புதினா, மல்லித்தழை, சுத்தமான பசு நெய், மட்டன் அப்படியே செம்மையா பஞ்சு மாதிரி அந்த பிரியாணி ரெடியா இருக்கு. ருசி பார்த்துட்டு பரிமாற போறோம். ஆஹா, மட்டன் வேக வைக்கும் போதே மனம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. எப்படா ரெடியாகும் உட்காந்து இருந்தோம். மட்டன் ரெடியான இந்த மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு. இது முட்டை
அப்படியே அண்ணா அடுக்குங்க. சரிங்க.